மோகனதாஸ் ஐயா அவர்களை, இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பெரியார் செல்வவழிவேல் ஐயா அவர்களை, இன்று விழா நாயகனாக வீட்டிற்கும் எனது தம்பி பாலமுருகன் அவர்களை, மற்றது இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களை, மாணவ செல்வங்களை, குடும்ப பக்தர்களை எல்லோருக்கும் இதே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த சபையோருக்கு நன்றி கூறிக்கொண்டு எனக்கு உரிய நிலத்திலாமலே எனக்கு தந்ததும் வாழ்த்துறை. வாழ்த்துறை என்பது ஒரு உரிய நேரத்தில் பேசி முடிப்பதுதான். ஆனால் எனது வாழ்த்துறை கொஞ்சம் நீடிக்கும் என்று உங்களை கேட்டு அதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்கிறேன். தமிழ் பாரம்பரியத்தை பற்றி கூறுவதாக இருந்தால், முதல் அவருடைய விவரத்தை நான் ஒரு தொகுப்பாக எழுதி வைத்திருக்கிறேன். அதை பின்பு வாசிக்கிறேன். தமிழ் பாரம்பரியர்கள் எனக்கு தெரிந்தது நையை நாகபூசணி அம்மன் கோயிலே ஆஸ்தான வித்துவனாக அங்கு பணியாற்றும் பொழுது நீண்ட, அதாவது நானும் அங்கு பல ஆலயங்களில் அந்த ஆலயத்தை முழுமையாக கற்றுக் கொடுத்த ஒருவர். ஆகவே நெருங்க நான் அங்கு போற ஒரு காரணத்தினால் பாரம்பரியர்கள் நானும் மிகவும் தொடர்ந்து நாங்கள் தனிப்புறமாக கழித்துக் கொள்வோம். நான் இளைஞர், ஆனால் பாரம்பரியர்களுக்கு வெளியிலே பல தொடர்புகள் இருக்கின்றபடியால் அதுவும் ஒரு சிறப்பமாக நான் கழித்துக் கொள்வோம். பாரம்பரியர்கள் அவருக்கு பேர் பாலமுருகன், அதாவது மிகவும் அழகானவர் என்றுதான் அவருடைய கருத்து. பாலமுருகன் முதல் நல்லூர் கந்தசாமி கோயிலே ககப்பன் வழியிலே அவர் ஆஸ்தான வித்துவனாக கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கிட்ட அவர் ஆஸ்தான வித்துவனாக அங்கு சேவை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாகபூசணி அம்மன் கோயிலில் அவர் ஆஸ்தான வித்துவனாக கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அவர் அங்கு சேவை செய்கிறார். நான் இப்பொழுது கேட்டேன், தம்பி 2012ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் நான் என்று கேட்டேன். அவர் சொன்னார், 2012 எதுவாக 2036ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்தில் நான் வாசிக்க வேண்டும் என்று அம்மனை வேண்டுகிறேன் என்று கேட்டார். இப்பொழுது அவர் சொன்னேன் பாலமுருகன் 2012ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது பாலமுருகன் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது அவர் வாசித்த ராகம் அமுதவர்ஷினி ராகம். அந்த அமுதவர்ஷினி ராகம் கிட்டத்தட்ட 11:30 இரவு 12 மணி இடையில் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப குழுக்கையா இந்திரனுக்கு ஆவதி கொடுக்கின்றாரே, இந்திரனுக்கு ஆவதி கொடுத்தால் மழை பெய்யும், அமுதவர்ஷினி ராகம் படித்தால் மழை பெய்யும். ஆகவே அங்கு மழை பெய்தது. இது பெரிய ஒரு அற்புதமாக அங்கு நிகழ்ந்தது. எல்லோரும் மெய்சிரித்து கண்ணீர் விட்டு ஆண்டவே என்று பிரார்த்தித்தார்கள். அப்படியான அற்புத ராகங்களை வாசிக்கின்ற தம்பி பாலமுருகன் அவர்கள். அவர் இன்னொரு ராகம் இருக்கு, புன்னாகரை ராகம். இந்த புன்னாகரை ராகம் சாமி வடிவில் தரும் பொழுது, அதாவது நாகபூசணி அம்மன் கோயிலே வடக்கு வீதியிலே சமம் நடக்கும். இந்த புன்னாகரை ராகம் வாசிக்கும் பொழுது அந்த பாம்பு வந்தது ஒரு திருவிழாவிலே. அப்படியான சில வாத்திய ராகங்களை எடுத்து அவர் வாசிக்கின்ற திறமை அதற்கு உண்டு. அவர் இந்த மல்லாரி வாசிக்கும் பொழுது, அதாவது சாமி வடிவில் தரும் பொழுது மல்லாரி வாசிப்பார். இந்த மெல்லாரியை நாகபூசணி அம்மன் கோயிலே எல்லாரும் ஆடுவார். அவருடைய அந்த வாத்தியத்திற்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு ஆடுவார். பிறகு வசந்தமான பூஜை நடக்கும் பொழுது அவர் வாசிக்கின்ற ராகம் வந்து ஞானமூர்த்தி ராகத்தை வாசிப்பார். அந்த ஞானமூர்த்தி ராகம்
ராகம் என்பது இந்த வசந்த மண்டலத்திலே பூஜை நடக்கின்ற யாகத்தை பூஜை நடக்கும் பொழுது அது வாசிக்கின்ற ராகம் காணமூர்த்தி இல்ல ரேவதி அமுதவர்த்தனி போன்ற ராகங்களை அது வாசிக்கிறார். அதுவும் நீ சிரிக்கும் அந்த வாத்தியங்கள் எல்லாம் அவர் வாசிக்கும் பொழுது நீ சிரிக்கும். இப்படியான ஒரு பிறகு உள்ளவர். அவருடைய வாத்தியத்தை நீங்கள் ரசிக்க வேண்டும், அவருடைய பின்பத்தை தான் ரசிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பதான் உடம்பு ஆறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். முன்பக்கம் நின்று பார்த்தால் வசனம் என்றாவது அவருடைய பின்பக்கம் நின்று பார்த்தா தெரியும் அவருடைய முது எங்க போய் என்கிறது, அவருடைய கடந்து எங்க போய் என்கிறது, கரை எங்க போய் என்கிறது அதற்கு பின்பக்கம் நின்று பார்த்தா தான் தெரியும். இப்ப ஒரு கிழமைக்கு முதல் மையத்தின் முருகன் கோயிலை அவர் வாசித்ததை நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன். இந்த மணியத்தொழி முருகன் கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தை கூறுவதும் என்னுடைய குடும்பத்தில் அது சம்பந்தமானது. மையத்தொழி முருகன் கோயிலில் இருக்கின்ற சமாதி வந்து சன்னாசியப்பா, இங்கேயும் அந்த படம் இருக்கிறது. அதுதான் உலக பெரும் மனிதத்தை செய்வத சன்னாசியப்பா. இந்த சன்னாசியப்பாவுக்கு சுயமாக இருக்கின்ற நேரத்திலே இவருடைய பரம்பரையை சேர்ந்த விசுவர் என்பவர் அவருக்கு அந்த கையிலே ஏற்பட்ட புண்ணை மாற்றி கொடுத்த ஒரு காரணத்தினால் அவருடைய கையை மாற்றுவதற்கு காரணமாக உங்கள் குடும்பத்திற்கு நான் ஒரு கையாக இருப்பேன் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுத்தவர். ஆகவே அதுதான் அவருடைய பரம்பரையிலே தட்சிணாமூர்த்தி, ராதாகிருஷ்ணன், சுந்தரமூர்த்தி, காணமூர்த்தி, பஞ்சமூர்த்தி போன்றவர்களெல்லாம் அந்த பரம்பரையிலே இருப்பவர்கள். காணமூர்த்தியினுடைய மகளைத்தான் தம்பி பாலமுருகன் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். ஆகவே வெறும் அந்த குடும்பத்தில் செய்கிறபடியால் அவருக்கு இப்படியான ஒரு புகழ் இறைவனால் கொடுக்கப்பட்டது என்றுதான் சொல்ல முடியும். இதற்காக விழாவை நாங்கள் நடத்துவதற்கு ஏற்கனவே இங்கு நாங்கள் ஆயத்தம் செய்தோம். இந்த புயல் மழை காலத்தில் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் போய்விட்டது. காரணம் மதவாசிக்கும் பௌர்ணாக்கும் இடையே மழைக்கு சிக்கிக் கொண்டார். சிக்கிக் கொண்ட காரணத்தினால் அவர் முடிய பெறவில்லை. பின்பு டான் டிவி அதற்கு ஒரு விழா எடுத்த பொழுது எங்களுடைய ஆட்சியினுடைய முதல்வர் மோகன்தாஸ் ஐயா அவர்கள் எங்கள் ஒரு சிலைகளை சொன்னார். ஒரு காப்பு அங்கு போய் நீங்கள் எங்களுடைய பாராட்டை தெரிவித்து வாங்கும் கூறி அதையும் நாங்கள் அங்கே போய் செய்துட்டு வந்தோம். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் அந்த மோகனதாஸ் ஐயா அவர்கள் நினைத்ததை செய்கின்ற ஒரு திறமை அவருடன் இருக்கின்றது. எதை நினைத்தாரோ அதை நிச்சயமாக செய்வார். அது முருகப்பெருமானவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு அருள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அவர் பல இந்த மலையகம் வந்தும் சென்று வருவார். நாம் பக்கம் போவோம். போக முடியாத ஒரு வீதியாக இருந்தால் போகலாம் என்ற ஒரு துணிவோட சொல்றது. அது உங்களுடைய அந்த வைராக்கியம் தான் அதற்கு காரணம். ஆகவே அந்த வைராக்கியம் இது நிறைவேறி இன்றைக்கு பாலமுருகனுக்கு ஒரு விழாவை நாங்கள் இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதுவும் மிக மகிழ்ச்சியான ஒரு ஒளியம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக நான் அவருடைய விவரங்களை வாசித்து நான் விடைபெறுகிறேன். நாகேஸ்வர சக்கரவர்த்தி பாலமுருகன்